புதுவை மண்ணாடிப்பட்டு தொகுதிக்கு உட்பட்ட சின்னப்பேட் பகுதியைச் சேர்ந்த கார்த்திகேயன் ரேகா தம்பதிகளின் மூத்த மகன் திரிஷாந்த் திருக்கனூரில் உள்ள தனியார் பள்ளியில் 7ஆம் வகுப்பு படித்து வந்தார். பள்ளியில் நடைபெற்ற மாரத்தான் போட்டியில் கலந்து கொண்டு வீடு திரும்பிய மாணவன் குளிப்பதற்காக ஹீட்டரில் தண்ணீர் சுட வைத்துள்ளார். அப்போது தண்ணீர் சுட்டதா என கையால் பரிசித்த போது மின்சாரம் தாக்கி தூக்கி வீசப்பட்டார். உடனடியாக உறவினர்கள் அவரை மண்ணாடிப்பட்டு அரசு ஆரம்ப சுகாதார நிலையத்திற்கு கொண்டு சென்றனர். ஆனால் அங்கு மருத்துவரும் ஆம்புலன்ஸும் இல்லாததால் பணியில் இருந்த ஊழியர்கள் வாடகை கார் மூலம் வேறு மருத்துவமனைக்கு அழைத்து செல்லுமாறு அறிவுறுத்தியதாக கூறப்படுகிறது. இதனைத் தொடர்ந்து மாணவனை தனியார் மருத்துவமனையில் அனுமதித்த நிலையில் அவரை பரிசோதித்த மருத்துவர்கள் மாணவன் ஏற்கனவே உயிரிழந்து விட்டதாக தெரிவித்தனர். இந்த சம்பவத்தை கண்டித்து இன்று காலை பொதுமக்கள் மற்றும் உறவினர்கள் திருக்கனூர் புதுவை சாலையில் மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டனர். இதனால் சுமார் 2 மணி நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது. தகவலறிந்து சம்பவ இடத்திற்கு வந்த உள்துறை அமைச்சர் நமச்சிவாயம் மறியலில் ஈடுபட்டவர்களுடன் பேச்சுவார்த்தை நடத்தினார். ஆரம்பத்தில் வாக்குவாதம் ஏற்பட்ட நிலையில் அரசு மருத்துவமனையில் பணியாற்றிய மருத்துவர்கள் மீது உரிய நடவடிக்கை எடுக்கப்படும் என உறுதியளித்ததை அடுத்து போராட்டம் கைவிடப்பட்டது. குளிக்கும் போது மின்சாரம் தாக்கி மாணவன் உயிரிழந்த சம்பவம் அந்த பகுதியில் பெரும் பரபரப்பை ஏற்படுத்தியுள்ளது.